ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு கனி கொடுக்கும் குடும்பங்களாக, பிள்ளைகளாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒரு பலாமரம் இருக்குது. அந்த பலாமரம் சின்னதாக இருந்தாலுமே அது கனி கொடுத்து கொண்டு இருக்குது. அதே போல் நானும் நீங்களும் நம்ம குடும்பத்தார் எல்லாருமே அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களாக காணப்படணும். வேத வசனம் சொல்லுகுது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ நம்ம ஆண்டவரோடு இணைச்சிருந்தா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மில இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்போ எப்படி வார்த்தை உள்ள இருக்கணும், அவரிடத்துல நான் எப்படி நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜெபத்தின் மூலமாக, வேத வாசனத்தை தியானிக்கிறது மூலமாக நம்ம ஆண்டவரிடத்துல கிட்டி சேருகிறதினால, அவரோடு சேர்ந்து இருக்கும்போது, நிலைச்சிருக்கும் பொழுது தான் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். எப்படி ஒவ்வொரு வருஷமும் நம்ம மரங்களில் கனிகளை தேடுகிறோமோ, அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையில் கனி உள்ள வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இதுவரையிலும் கனியற்றவர்களாக காணப்படலாம். இன்று முதல் நம் கனி கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாக, உங்கள் குடும்பத்தாருக்கு கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஆமென்.